இந்த சாப்டரில் நம்ம ஆக்டிவிட்டினா என்ன அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஆக்டிவிட்டினா என்னென்னா ஒரு என்டையர் ப்ராஜெக்டில் நடக்கிற ஸ்மால் பார்ட் ஆஃப் ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காம்பவுண்ட் வால், ஒரு காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல நம்ம ஃபூட்டிங் போடுவோம், அது ஒரு ஆக்டிவிட்டி. பிரிக் ஒர்க் பண்ணுவோம், அது ஒரு ஆக்டிவிட்டி. பிளாஸ்டரிங் பண்ணுவோம், அது ஒரு ஆக்டிவிட்டி. இதெல்லாம் ஆக்டிவிட்டி கீழே வரும். அண்ட் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னா ஒரு 2 or more ஆக்டிவிட்டியை நம்ம கனெக்ட் பண்ணால் அதான் ரிலேஷன்ஷிப்ஸ். ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரெடிசீசர்ஸ், ரெண்டாவது வந்து சக்சஸர். ப்ரெடிசீசர்ஸ்னால் என்னென்னா ஒரு ஆக்டிவிட்டிக்கு பிஃபோராக என்ன ஆக்டிவிட்டி நடந்திருக்குன்னு பார்த்தா அதான் ப்ரெடிசீசர்ஸ். சக்சஸர்னால் ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஆஃப்டர் என்ன ஆக்டிவிட்டி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா அதான் சக்சஸர். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை பிரைமோரா சாஃப்ட்வேரில் எப்படி கிரியேட் பண்ணி அதை ரிலேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் பிரைமோரா சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம முன்னாடி பண்ண ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். இப்போ ஒவ்வொரு டிவிஷன்லையும் நான் ரெண்டு ஆக்டிவிட்டிஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிலோ த கிரவுண்ட் லெவலில் 2 ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பிலோ த கிரவுண்ட் லெவலில் பிக் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் பாரில் இருக்க ஆட் பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ நான் ஒன்ஸ் ஆட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். நம்மளுக்கு ஒரு நியூ ஆக்டிவிட்டி கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஆக்டிவிட்டிக்கு நேம் கொடுக்கணும். நான் வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து எர்த் ஒர்க் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் பிலோ த கிரவுண்ட் லெவல்லே நான் வந்து செகண்ட் ஒரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணணும். ஸோ பிலோ த கிரவுண்ட் லெவல் பிக் பண்ணிட்டேன். கமெண்ட் பாரில் இருக்க ஆட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஒரு இன்னொரு நியூ ஆக்டிவிட்டி கிரியேட் ஆயிருக்கு. நம்ம அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் வந்து ஃபூட்டிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த 2 ஆக்டிவிட்டிக்கும் நம்ம ஒரிஜினல் டியூரேஷன் கொடுக்கணும். அதாவது அந்த ஆக்டிவிட்டி எவ்வளோ நாளில் முடியுது அப்படிங்கிற டியூரேஷன் டைம் நம்ம கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 டேஸில் முடியுதுன்னு வச்சுக்கலாம். ஃபூட்டிங் ஒரு 3 டேஸில் முடியுது அப்படின்னு வச்சுக்கலாம். லைக்வைஸ் மீதி இருக்க எல்லா டிவிஷனுக்கும் நம்ம ஆக்டிவிட்டிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எபோ த கிரவுண்ட் லெவலில் நான் பிளிந்த் லெவல் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணுறேன். காங்கிரீட் ஒர்க்கில் பீம் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி நான் ஆட் பண்ணுறேன். பிரிக் ஒர்க்கில் வால் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஆக்டிவிட்டிஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரியே நான் ஆக்டிவிட்டிஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு காங்கிரீட் ஒர்க்கில் பீம் காலம் நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ரெண்டுமே கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பீம் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து காலம் கொடுக்குறேன். காலம் கொடுத்தேன். பிரிக் ஒர்க்கில் செகண்ட் ஃப்ளோரில் நான் பார்ட்டிஷன் வால் பேரபத் வால் அப்படிங்கிற 2 ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணுறேன். இப்போ எல்லா ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு உண்டான டியூரேஷன்ஸ் நம்ம கொடுப்போம். ஃபஸ்ட்டு பிலோ த கிரவுண்ட் லெவல் கொடுத்துட்டோம். எபோ த கிரவுண்ட் லெவல் பிளிந்த் லெவல் வந்து ஒரு 7 டேஸ், பீம் 5 டேஸ், வால் 10 டேஸ், பீம் 5 டேஸ், காலம் 6 டேஸ். அடுத்தது பார்ட்டிஷன் வால் வந்து ஒரு 2 டேஸ், பேரபட் வால் வந்து ஒரு 4 டேஸ். இப்போ நம்ம டியூரேஷன்ஸ் கொடுத்துட்டோம். அடுத்தது ப்ரெடிசீசர்ஸ் அசைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபூட்டிங்க்கு ப்ரெடிசீசர் எர்த் ஒர்க். அதனால் ஃபூட்டிங்கை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாரில் ப்ரெடிசீசர் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். நீங்கள் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அசைன் ப்ரெடிசீசர் அப்படிங்கிற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ ஃபூட்டிங்கோட ப்ரெடிசீசர் எர்த் ஒர்க்னால இங்கே எர்த் ஒர்க் கிளிக் பண்ணிவிட்டு அசைன் கொடுங்க. சிமிலர்லி எல்லாத்துக்கும் கொடுங்க. இப்போ பிளிந்த் லெவலுக்கு நம்மளுக்கு ப்ரெடிசீசர் வந்து ஃபூட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு நான் அசைன் கொடுக்குறேன். பீமுக்கு ப்ரெடிசீசர் வந்து பிளிந்த் லெவல். அடுத்த வாலுக்கு ப்ரெடிசீசர் வந்து பீம். சிமிலர்லி நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ப்ரெடிசீசர் அசைன் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்துக்கும் ப்ரெடிசீசர் கொடுத்தாச்சு. பட் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா டேட் வந்து சேஞ்ச் ஆயிருக்காது. டேட் வந்து எல்லாத்துக்கும் வந்து 2லே இருக்கும். இப்போ வந்து இதை வந்து ஷெட்யூல் பண்ணணும். அது ஷெட்யூல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டூல்ஸில் போயிட்டு ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா F9 ஷார்ட்கட் கீ அழுத்தி நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஷெட்யூலுங்கிற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நம்ம ஷெட்யூல் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஷெட்யூல் கிளிக் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், அந்தந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஆக்டிவிட்டி நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்படி தான் ஆக்டிவிட்டீஸ் நம்ம கிரியேட் பண்ணி அதை வந்து ரிலேஷன்ஷிப் மூலமாக நம்ம வந்து லிங்க் பண்ணணும். அடுத்த சாப்டரில் நம்ம கேலண்டர்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம்.